ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ரோட் சைட் காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். ஆனால் இது வந்து வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி நம்ம ரோட் சைட் காளான் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்துட்டு முதல்ல முட்டைக்கோஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். அது கூட நம்ம பொடியான இருக்குன்னு காளானும் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. காளானும் அதுக்கப்புறம் கோஸும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ரெண்டு கூடையும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், மாவெல்லாம் சேர்த்துட்டு. அதுக்காக இப்போ என்னெல்லாம் மாவு சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா அலசி வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா, கால் கப் அளவுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். இப்போது இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம இதை வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம எண்ணெயில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அப்பையும் வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் இப்போது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரவே கூடாது, திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 ml மட்டும்தான் தண்ணி சேர்த்திருக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து அந்த மாவு எல்லாமே அந்த முட்டைக்கோஸ்லேயும் காளான்லேயும் பிடிக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்மளுக்கு வந்து தண்ணியாக தெரியவே கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பார்த்து பிசைஞ்சு ஒரு 20 minutes அந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த அந்த மஷ்ரூம் அதுக்கப்புறம் கேபேஜ் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பக்கோடாவோ அல்லது வடை மாதிரியோ தட்டி இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது என்ன ஷேப்பில் வேணாலும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கடைசியில் இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து சின்ன துண்டுகளாக பிச்சு அதுக்கப்புறமா தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் என்ன ஷேப்பில் வேணும்னாலும் பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொரியணும், அது மாதிரி பார்த்து சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம செப்ரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெங்காயம் வந்து சின்னதாக நறுக்குனது அது சேர்த்திக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கிறேன், பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க.
நம்ம ஏற்கனவே காரத்துக்கு அந்த பொரிச்சதுலேயும் சேர்த்திருக்கிறோம், இதில் மிளகாய்த்தூளும் சேர்த்திக்க போகிறோம். ஸோ அளவாக பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையும் போகணும், வெங்காயமும் நல்லா குக் ஆகணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா குக் ஆகியிருக்கு. ஸ்டேஜில் நம்ம 3 மீடியம் சைஸ் பழுத்து தக்காளியை இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தக்காளியை பொடியை நறுக்கி கூட இதில் சேர்த்துக்கலாம். பட் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திக்கும் போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஃப்ரை பண்ணதில் சேர்த்திருக்கிறோம். ஸோ உப்பு வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா வந்து குக் ஆகிடணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே விடலை. தக்காளி அரைக்கும் போதும் சரி நம்ம தண்ணி விடலை, அப்படியே தான் வந்து அரைச்சி எடுத்து இதில் சேர்த்திருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா இந்த மசாலாத்தூள் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே வந்து குக் ஆகணும். நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி விட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஊற்றிடலாம். சுத்தமாக கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்து நம்ம இதில் வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரணும். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே சேர்த்தும் போது இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகாததுனால முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக வந்து பிரித்து விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம தட்டி விட்டு அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சின்ன சின்ன பீசஸாக இருக்கும்போது தான் மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நல்லாவே வந்துட்டு எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னா ஃபைனலாக லெமன் கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிச்சாலும் நல்லா இருக்காது. ஒரு வேளை உங்களுக்கு தக்காளியோட புளிப்பு பத்தலைன்னா மட்டும் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக பொடியை நறுக்குன்னு பச்சை வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன்னு மல்லித்தலை ஒரு கைப்பிடியும் வந்து சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து சுட சுட எடுத்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.